நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா டின்னருக்குலாம் பண்ணுற மாதிரி பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பக்காவான பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத ரவை. 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரவை சேர்க்குறதுனால நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் பூரி. அதே மாதிரி சர்க்கரை சேர்த்து பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவுலேயே பண்ணலாம். கடைகளில் கொஞ்சம் மைதா மாவு கலந்து தான் பண்ணுவாங்க. அதனால் நான் இன்றைக்கி அதே மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு பூரி பெர்ஃபெக்டாக வரும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் பிசைஞ்சுக்கோங்க. மாவு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு சாஃப்டாக இருக்கக்கூடாது, நல்ல கெட்டியாக ஹார்டாக இருக்கணும். அப்போ தான் பூரி வந்து நல்லா உப்பி வரும். அதே போல் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு கூட நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆகியிருக்கு. மாவும் நல்லா செட் ஆகிருக்கு. இது போல் சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. சின்ன உருண்டையாகவே உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். முடிஞ்ச அளவுக்கு கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் உருண்டை உருட்டி வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவை எப்போதும் மூடியே வச்சுக்கோங்க, அப்போ தான் காஞ்சி போயிடாமல் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இது போல் பூரிக்கட்டையில் வச்சுக்கோங்க. இப்போ இதை பூரி ஷேப்க்கு நம்ம திரட்டிக்கிறலாம். முடிஞ்ச அளவு ரவுண்ட் ஷேப்பில் திரட்ட பாருங்கள். அப்போ தான் பூரி வந்து நல்லா உப்பி வரும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். பூரியோட திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பூரி போல் திரட்டி வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி திரட்டி வச்சிட்டோம்னா எண்ணெயில் பொரிச்செடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம கோதுமை மாவு தூவி தூவி தான் நம்ம இது போல் திரட்டுறோம். அப்போ வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சா கூட பூரி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். அதனால் முன்னாடியே நீங்கள் நல்லா திரட்டி வச்சுருங்க எல்லா மாவையுமே. அதுக்கப்புறமா எண்ணெயை சூடுபடுத்திட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பூரி ஷேப்க்கு திரட்டிட்டு வச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை நல்லா இது போல் கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் பூரி உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. பாருங்கள் எப்படி உப்பி வருது. நீங்கள் சூடான எண்ணெயை கரண்டியில் எடுத்து மேலே பூரி மேலே ஊற்றும் போதுமே இந்த மாதிரி உப்பி வரும். அப்படி இல்லைன்னா நான் செய்கிறது போல் நீங்கள் அமுத்தி விட்டும் பண்ணலாம். இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா முழுமையாக வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. முழுமையாக வேகிறது எப்படி தெரியும்னா எண்ணெயோட சலசலப்பு அடங்கிரும், கொஞ்சம் கூட பபிள்ஸ் வராது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா ஷைனிங்காக அப்படியே கடைகளில் கிடைக்கிற பூரி போல் இருக்குல்ல.
பெர்ஃபெக்டான பூரி செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் சொல்லியிருக்க போல் அளவுகள் அதுக்கப்புறமா மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக கடைகளில் இருக்க மாதிரி பூரி செய்ய முடியும். இப்போ முழுமையாக வெந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், பெர்ஃபெக்டான பூரி நம்மளே ஈஸியாக பண்ணிடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஒவ்வொரு டைம் பூரியை எண்ணெயில் சேர்க்கும் போதுமே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். எண்ணெய் சூடு கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக பூரி உப்பி வராது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அதே போல் மாவு ரொம்ப லூஸாக இருந்தாலும் பூரி உப்பி வராது. அதனால் அளவுகளும் மெத்தடும் ரொம்ப முக்கியம். பூரிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நிறைய வெரைட்டியான சைட் டிஷ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.